ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு எடப்பாடி பழனிசாமி முன்னதாக ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் அதிமுகவின் வைகை செல்வன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதில் பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிறது, பல்வேறு கருத்துக்கள் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் பல்வேறு இனம், மொழி, மதம், பல்வேறு கலாச்சார கூறுகள் நிறைந்தது இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சியின் தத்துவத்தின் அடிப்படையால் கட்டமைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிறத்தால், மொழியால், இனத்தால், பல்வேறுபட்ட கலாச்சார வடிவங்களால் மாறுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்துக்கு மாநிலம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையினுடைய கூட்டாட்சியின் அடிப்படையில் தான் இந்தியா இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இடத்தில் ஒரே மாதிரியான தேர்தல் என்பதை மக்கள் எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த மாத்திரத்திலே ஏற்கனவே நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து தேவையற்றது, வேண்டாம் என்கிற கருத்தை தான் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லி வந்தார்கள். ஆக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஏற்கனவே தேர்தல்கள் நடத்தப்படுகிற போது என்ன சொல்கிறார்கள்? 5 கட்டமாக தேர்வு, 8 கட்டமாக தேர்வு, 10 கட்டமாக தேர்தல் என்று நடத்துகிறார். இப்படிப்பட்ட நிலையில் இந்தியா முழுவதும் ஒரே நாளில் இவர்களால் நடத்த முடியுமா? சாத்தியக்கூறு உண்டா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற நாடு இந்தியா. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரே மாதிரியான தேர்தல் என்பது, ஒரே நேரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எவ்வளவு சாத்தியக்கூறு நிறைந்தது என்கிற 1000 கேள்விகள் இருக்கிறது. என்ற காரணத்தினால்தான் எங்களுடைய ஐயப்பாட்டை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுப்பியிருக்கிறது. நாளை இது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பீர்கள், ஒரே மொழி என்பீர்கள், அதை போல ஒரே வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தால் இந்த நாட்டினுடைய எதிர்பார்ப்பு சூழ்நிலை, மக்கள் ஒருமித்த கருத்து எப்படி ஒரு எதிர்ப்பு நிலை இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.